வணக்கங்களே. தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 7 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: வார இறுதி நாள் மற்றும் சுப முகூர்த்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் மூலம் சிறப்பு பேருந்துகளை இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் 5/4/2024 வெள்ளிக்கிழமை, 6 சனிக்கிழமை மற்றும் 7 ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு சென்னையிலிருந்து இதர இடங்களுக்கும் மற்றும் பிற இடத்திலிருந்து கூடுதலாக பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்ளனர் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோயில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு 5ஆம் தேதி அன்று 265 பேருந்துகளும், 6ஆம் தேதி சனிக்கிழமை அன்று 350 பேருந்துகளும், சென்னை கோயம்பேட்டிலிருந்து நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று 66 பேருந்துகளும் மற்றும் 6ஆம் தேதி சனிக்கிழமை அன்று 65 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: சென்னையிலிருந்து நாகர்கோயில் இடையே வியாழக்கிழமைகளில் இயக்கப்படும் வந்தே பாரத் சிறப்பு ரயில் சேவையானது நீடித்து தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பயணிகள் கூட்ட நெரிசலை சமாளிக்க மார்ச் மாதம் வரை வந்தே பாரத் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வந்தது. எழும்பூரில் ஏப்ரல் 4 முதல் ஏப்ரல் 25 வரை வியாழக்கிழமைகளில் காலை 5:15க்கு புறப்பட்டு மதியம் 2:10க்கு நாகர்கோயில் சென்று சேரும். மறுமார்க்கத்தில் நாகர்கோயிலில் இருந்து மதியம் 2:50 மணிக்கு புறப்பட்டு இரவு 11:45 மணிக்கு எழும்பூர் சென்று சேரும். மூன்றாவது அறிவிப்பு: 25% ஒதுக்கீட்டின் கீழ் மாணவர் சேர்க்கை நடத்த நடைமுறைகள் தொடர்பாக தமிழ்நாடு தனியார் பள்ளிகளுக்கான இயக்குனர் மற்றும் குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமைச்சட்ட மாநில முதன்மை தொடர்பு அலுவலர் வெளியிட்டுள்ள அந்த அறிவுரைகளில் 25% இடம் ஒதுக்கீட்டு கீழ் எல்கேஜி அல்லது முதல் வகுப்புக்கு அருகில் என்பது 1 கிலோமீட்டர் சுற்றளவில் பள்ளி இருக்க வேண்டும். ஏப்ரல் 10இல் பள்ளி வாரியான தகுதியான இடங்களின் எண்ணிக்கை இணையதளத்தில் வெளியிடப்படும். rte.tnschool.government.in என்ற இணையதளத்தில் ஏப்ரல் 22 முதல் மே 20 வரை விண்ணப்பிக்கலாம். மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர் தனியார், மாவட்ட கல்வி அலுவலர் அரசு, வட்டார கல்வி அலுவலர், ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி வட்டார வள மையம் ஆகிய அலுவலகங்களில் பதிவேற்றம் செய்ய தேவையான ஸ்கேனர் வசதி ஆகியவற்றை ஏப்ரல் 19 அன்றே தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். அந்தந்த பள்ளிகளில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டால் பெற்றோருக்கு ஒப்புகைச் சீட்டு வழங்கப்பட வேண்டும். தனியார் சுயநிதி பள்ளி பிரதான நுழைவாயிலில் அறிவிப்பு பலகையும் அவசியம் வைக்க வேண்டும். பள்ளிகள் முறையாக அங்கீகாரம் பெற்றிருக்கவும் வேண்டும். நிர்ணய குழுவால் நிர்ணயம் செய்யப்பட்ட கட்டணம் குறித்து EMIS இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கவும் வேண்டும். சேர்க்கையின் போது குழந்தையின் பிறப்புச் சான்றிதழை ஆய்வு செய்து பிறப்புச் சான்று, மருத்துவ பதிவேடு, அங்கன்வாடி பதிவேடு, குழந்தையின் வயது குறித்து பெற்றோர் அல்லது காப்பாளரின் உறுதிமொழி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதை உறுதி செய்ய வேண்டும். எல்கேஜியில் சேர்க்க விண்ணப்பிக்கும் குழந்தைகள் 2020 ஆகஸ்ட் 1 முதல் 2021 ஜூலை 30க்குள் பிறந்திருக்க வேண்டும். முதல் வகுப்பில் சேருவதற்கு 2018 ஆகஸ்ட் 1 முதல் 2019 ஜூலை 30க்குள் பிறந்திருக்க வேண்டும். நான்காவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டெரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையானது வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் 106 முதல் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தும் எனவும் தெரிவித்துள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளி வளாகங்களில் செயல்படும் CEO, DEO அலுவலகங்களை காலி செய்ய பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. அனைத்து அலுவலகங்களும் வாடகை கட்டணத்திற்கு மாற்றவும் அறிவுறுத்தப்பட்டும் உள்ளது. ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள் நடவடிக்கை எடுக்க பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டும் உள்ளது. பள்ளி மாணவர்களுக்கு இடையூறாக இருப்பதால் 151 கல்வி அலுவலகங்களை வாடகை கட்டணங்களுக்கு மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டும் உள்ளது. ஆறாவது அறிவிப்பு: நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்பட்ட சோதனையில் 4 கோடிக்கு மேல் பணம் பறிமுதல் செய்யப்பட்டும் உள்ளது. பணப்பட்டுவாடா தொடர்பாக வருமான வரித்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு வந்த புகாரின் அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டது. சோதனையின் போது சென்னையில் 2,60,00,000, சேலத்தில் 70 லட்சம், திருச்சியில் 55 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக
வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. கடைசியாக 7வது அறிவிப்பு. கடந்த 2023-24 நிதியாண்டில் மட்டும் 12,020 கோடி ரூபாய் வருவாயை ஈட்டியுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. பயணிகள் ரயில் சேவை மூலம் 7,151 கோடியும், சரக்கு ரயில் சேவை மூலம் 3,874 கோடியும், இதர வருவாய் மூலம் 1,194 கோடி கிடைத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது.